ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் திராவிட வெற்றி கழகத்தினுடைய முதன்மை செயலாளர், திராவிட இயக்க உணர்வாளர் வல்லம் பசீர் அவர்கள். தொடர் வணக்கம். வணக்கம். காங்கிரஸ் 28 தொகுதியில் வாங்கினாங்க. அது அதுக்கு என்ன நடந்துச்சுங்கிறத மீண்டும் நினைவுபடுத்த வேண்டியதில்லை, எல்லோருக்கும் தெரியும். இந்த நிலையில் 28 தொகுதிக்கு கேண்டிடேட் அறிவிக்கிறதுல ஏன் இவ்வளவு தாமதப்படுத்துறாங்கன்னு எல்லாரும் கேட்கிறாங்க. பாஜக, காங்கிரஸ் 2 தேசிய கட்சியும் போட்டி போட்டுட்டு 27, 28, 41 அதிகாரத்தில் பங்கெல்லாம் கேட்டாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா எல்லா கட்சியும் அறிவிச்சிட்டாங்க. ஆனா இவங்க பெரிய தேசிய கட்சி, இந்தியாவை ஆண்ட கட்சி, ஆள போகிற கட்சி, ஆண்ட கட்சின்னு எல்லா விதத்துலையும் எல்லாரோட பெரியவங்க அவங்க. 28 தொகுதி 27 தொகுதிக்கு ஆள் போடுறதுல ஏன் இவ்வளவு தடுமாற்றம், என்ன நடக்குது? அந்த வேட்பாளர் தேர்வுல மனக்கசப்பு. ஜோதிமணிக்கு மாணிக்க தாக்கூர் நான் தேர்தல் மேலாண்மை குழுல இருந்து விளைவிக்கிறேன்னு சொல்லி இருக்கிறாரு. என்ன நடக்குது? ஒரு கேண்டிடேட் போறதுக்குள்ள ஏன் இவ்வளவு தயக்கம்? காங்கிரஸ் மாதிரி ஒரு பெரிய தேசிய கட்சி இல்ல. 28 இடங்களை பெற்றதே முதல் வெற்றி என்று அவர்கள் கருதி கொள்ள வேண்டும். ஆனால் அவர்கள் அதுவே இறுதி வெற்றி என்று கருதி கொண்டார்கள் போலும். 28 சீட்டு தான் வாங்கியிருக்கீங்க, 28 எம்எல்ஏ இன்னும் வரல அப்படிங்கிற அந்த செய்தியை அவர்களிடம் யாராவது கொண்டு சேர்க்க வேண்டும்னு நான் நினைக்கிறேன். பொதுவா அவங்களுக்கு வெற்றி பெறுகிற அணியில் கூடுதலான இடங்களை பெறுவது என்பது ஒரு பெரிய மனநிறைவு தான். ஆனா அந்த மனநிறைவோடு தேர்தல் கணக்குகள் முடிந்து விடாது. எந்த மனநிறைவோடு நீங்கள் இடத்தை பெற்றீர்களோ அந்த இடத்தில் முறையான வேட்பாளர்களை நிறுத்தி களத்தில் வெல்லணும். நீங்க எதிர்தரப்புல காங்கிரஸுக்கு உண்மையிலேயே வீக்கா தான் இருக்கு அப்படிங்கிறது காங்கிரஸ் கவனத்தில் கொள்ள வேண்டிய செய்தி. சங்கரன் கோயில்ல காங்கிரஸ் கட்சிக்கு பேஸே கிடையாது, வேட்பாளர்களே இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா சங்கரன் கோயில வாங்கிட்டாங்க. கடந்த முறை தென்காசியில தான் போட்டியிட்டு வெற்றி பெற்றாங்க. அதுவும் ரொம்ப சொற்ப வாக்கு வித்தியாசத்துல காங்கிரஸ் வெற்றி பெற்ற தொகுதி அந்த தென்காசி. தென்காசி கிடைக்கவில்லை என்பதற்காக பக்கத்து தொகுதிக்கு நீங்க போறீங்க. அதுவும் அது தனி தொகுதி. தனி தொகுதியில உங்களுக்கு நல்ல கேண்டிடேட் இருக்கணும். அங்க கேண்டிடேட் இல்ல. கேண்டிடேட் இல்லாத தொகுதியை ஏன் வாங்குனீங்கிற கேள்வி காங்கிரஸ் கட்சியுடைய மேலிடத்திலிருந்து எழுப்பப்படுது. இப்போ பல இடங்களுக்கு வேட்பாளரை நிறுத்த முடியாமல் சிரமப்படுகிறது காங்கிரஸ். வேறு பகுதியில் இருக்கிற வேட்பாளர்களை கொண்டு போய் உள்ளார சொருக பாக்குறாங்க. அது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள்ட்ட எடுபடாதுங்கிற ஒரு செய்தியையும் காங்கிரசினுடைய தேசிய தலைமைக்கு கொண்டு சேர்த்திருக்கிறார்கள் என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய பிரதான பிரச்சனையே. இதுல இப்ப புதிதாக வந்திருக்கிறது நம்ம மாணிக்கம் தாகூருடைய ராஜினாமா. மேலாண்மை குழுவுக்கு தலைவர் அவர்தான் தமிழ்நாட்டினுடைய தேர்தல் கணக்குகளை எடுத்து சொல்லி தேசிய தலைமைக்கும் மாநில தலைமைக்கும் ஒரு பாலமாக செயல்பட வேண்டியவர். அவரே என்னுடைய பொறுப்பு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ராஜினாமா பண்ணிட்டு போறாருன்னா அப்ப இதற்கிடையில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நாம கொஞ்சம் ஆய்வு செய்ய வேண்டியிருக்கு. மாணிக்கம் தாகூர் 6 பேர் அடங்கிய பட்டியலை கொண்டு போய் கொடுக்குறாரு. ஏற்கனவே மாணிக்கம் தாகூருக்கு தேசிய தலைமையிடம் ஒரு நல்ல பேர்லாம் இல்ல. தேசிய தலைமையிடம் ஒரு அவப்பெயரை தேடி இருக்கிறார். குறிப்பாக இந்த இன்டாக்டா இருந்த கூட்டணிக்குள்ள ஒரு பிளவை ஏற்படுத்தியதே மாணிக்கம் தாகூர் தான். மாணிக்கம் தாகூரால தான் திமுக நம்ம மேல அதிருப்தி ஆயிடுச்சு அப்படிங்கிற அந்த ஒரு வருத்தம் காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய தலைமைக்கு இருக்கு. இதை விட ரொம்ப முக்கியமான செய்தி, ராகுல் காந்தியை ஏமாற்றி விட்டார் என்கிற செய்தியை கொண்டு போய் சேர்த்து விட்டார்கள் தேசிய தலைமையில. அது என்ன செய்தி அப்படின்னு சொன்னா, ராகுல் காந்தி கிட்ட தொடர்ச்சியாக போய் நாம 12% வாக்குகளை வச்சிருக்கோம், விஜய் ஒரு 12% வாக்குகளை வச்சிருக்காரு, இந்த ரெண்டும் சேருகிற போது 24% இப்பவே மாறிடுச்சு. ஆனா தேர்தல் களத்துல இன்னும் கூடுதலாக விஜய்க்கு கிடைக்கும். எனவே விஜயோடு நாம போகலாம்ங்கிற கணக்கை சொன்னவர் மாணிக்கம் தாகூர். அதற்காக அகில இந்திய அளவில் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமையிடத்துல ஒரு மாறுதலை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக முனைந்தவர் மாணிக்கம் தாகூர். ஆனா இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு காங்கிரஸ் தலைமையோ தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் இருக்கக்கூடிய பிரதான தலைவர்களோ அதை ஏற்கல. காரணம் என்னன்னா, இங்க இருக்கிறவங்களுக்கு கிரவுண்ட் ரிப்போர்ட் என்னன்றது தெரியும். இதை ஏன் நீங்க நாடாளுமன்ற தேர்தல்ல செய்யல, சட்டமன்ற தேர்தல்ல செய்திருக்கீங்கிற கேள்விய சட்டமன்ற தேர்தலுக்கு போட்டியிடக்கூடிய பல வேட்பாளர்கள், ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினர்களாக இருப்பவர்கள், காங்கிரஸ் கட்சியின் மீது உண்மையிலேயே அக்கறை கொண்டவர்கள் எல்லாம் கேள்வியாக வச்சுட்டாங்க. இப்ப இவர்களை எல்லாம் அழைத்து பேசுகிற போதே இந்த மாணிக்கம் தாகூரையும், இன்னொருவர் நான் பெயர் சொல்லலாம் விரும்பல, அவரை பெரியாராக்க விரும்பல, அவரையும் தனியாக அழைத்து தேசிய தலைமை கடிந்து கொண்டதாக ஏற்கனவே செய்தி உண்டு. இது 3 மாதத்துக்கு முன்பாக உள்ள செய்தி. அதையும் தாண்டிதான் இவருக்கு இந்த பொறுப்பை கொடுத்து நீங்க ஒரு சுமூகமான தேர்தலை எட்டுவதற்கு, சுமூகமான தேர்தலை அணுகுவதற்கு நீங்க பாதை தயார் பண்ணுங்க, நீங்க காங்கிரஸ் கட்சியை அடுத்த கட்டத்துக்கு இந்த தேர்தலில் எடுத்துட்டு போறதுக்கு உண்டான வேலையை செய்யுங்கன்னு சொல்லி முதல்ல மாணிக்கம் தாகூர் இடத்துல கொடுத்ததே தவறுன்னு சொல்றேன் நான். அவரால் தான் பிரச்சனை உருவாயிருக்கு. ஏன் அப்புறம் மேலாண்மை பொறுப்பை அவரிடத்துல நீங்க ஒப்படைக்கிறீங்க? அவரை விட தகுதியான தலைவர்களே இங்க இல்லையா? இப்ப மேலூரை கேட்டு பெற்றிருக்கிறாங்க.
இப்ப மேலூர்ல கேண்டிடேட்டே இல்லைன்றாங்க. தொடர்ச்சியாக இருக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா, போன முறையே ஒரு மாமனாரை கொண்டு போய் நிறுத்தினார். அவரால் நடக்கவே முடியல. பாவம் வயோதிகத்தின் காரணமாக நடக்க முடியாத கேண்டிடேட்டை கொண்டு வந்து போட்டாங்க. பெரிய புலான் ரொம்ப ஈஸியா அதிமுகவுல ஜெயிச்சிட்டாரு. இந்த முறையும் அதே போல பெரிய புலானை அறிவிச்சிருக்கு அதிமுகவினுடைய தலைமை. பலம் வாய்ந்த வேட்பாளர். பத்தாத குறைக்கு அமமுகவுக்கு 25,000 30,000 வாக்குகள் அந்த தொகுதிக்குள்ள இருக்கு. ஆமா ஆமா, அந்த அவரு சாமி தானே, அமமுக தினகரன் சாமி இறந்து போயிட்டாரு. இந்த சாமிங்க பெரிய ஆர்கனைசர் ஆச்சு அங்க அவரு சாமி அந்த ஏரியா. மேலூர் சாமி அந்த கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய தலகர்த்தர். அதிமுகவுடைய முக்கிய முகங்களில் ஒருவராக இருந்தவர். அது மட்டும் இல்லாம தினகரனுக்கே ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கி இருக்கு. அது சாதி அடிப்படையில் அந்த வாக்கு வங்கி அவருக்கு பெரிய அளவுல பயன் தரும். இப்ப இதெல்லாம் சேர்ந்து குமுலேட்டிவா அதிமுகவுக்கு கிடைக்குது. அப்போ பலமான ஒரு கேண்டிடேட்டை கொண்டு வந்து நிறுத்தணுமா இல்லையா? அங்க கேண்டிடேட்டே இல்லைங்கிற அளவுக்கான சூழல்ல மேலூர்ல இப்படி பல தொகுதிகளில் இருக்கிற பிரச்சனையை சரி பண்ண முடியும். ஆனா மேலூர் காங்கிரஸ் கொஞ்சம் பலமான தொகுதி தானே தோழர். மேலூர் கொஞ்சம் காங்கிரஸ்க்கு கக்கன்லாம் நின்ன தொகுதி, ஓரளவுக்கு ஒரு பலமான தொகுதியா அறியப்படுறது தானே காங்கிரஸுக்கு மேலூர், இல்லையா? 20 ஆண்டு காலமாக காங்கிரஸ் கட்சிக்கு எந்த பேஸும் இல்லாம போச்சு சார். 20 ஆண்டுகளுக்கு முன்பு காங்கிரஸ் கட்சியினுடைய நிலை என்பது மதுரை மாவட்டத்துக்குள்ள வேறு. இப்ப 20 ஆண்டுகளுக்கு பிறகான காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைமை என்பது வேறு. காங்கிரஸ் கட்சி முற்றிலுமாக அந்த பகுதிகளில் செயலிழந்து போச்சு. மேலூர்ல காங்கிரஸ் எங்க இருக்குன்னு நகரத்துக்குள்ள தேட வேண்டிய நிலைமையில காங்கிரஸ் இருக்கு. காங்கிரஸ் கட்சியில ஒரு லீடர் பேரை நீங்க சொல்லுங்க, மேலூர்ல இருந்து வந்திருக்கிற லீடர்னு சொல்லி. சிவகங்கையில கார்த்திக் சிதம்பரத்தை சொல்லலாம், அடுத்த ஜெனரேஷனு. அதே மாதிரி நீங்க இந்த பக்கம் வந்தீங்கன்னா மாணிக்கம் தாகூரே அவங்க சித்தப்பாட்ட இருந்து வந்த அடுத்த ஜெனரேஷன் தான். இப்படி பல பகுதிகளில் அடுத்தடுத்த கட்டம் வந்துட்டாங்க. திருவாடான ராமநாதபுரத்துல கரிமாணிக்கம் வந்துட்டாரு, ராமசாமியினுடைய பையன். இந்த பக்கம் கன்னியாகுமரிக்குள்ள வசந்தகுமார் பையன் வந்துட்டாரு, விஜய் வசந்த். இப்படி அடுத்த கட்டத்துக்கு பிற மாவட்டங்களில் இருக்கிற காங்கிரஸ் ஆட்களை தயார் பண்ணிட்டாங்க. ஆனா இங்க இன்னும் யாரையுமே தயார் பண்ணலையே. நீங்க சொல்ற பழைய தலைவர்களுக்கு அடுத்து யார் வந்திருக்காங்க? யாராவது ஒருத்தரோட பேரை சொல்லுங்க மேலூருக்குள்ள. கக்கனையும் மறந்துருப்பாங்க. இல்ல, கக்கனையுமே மக்கள் மறந்துருப்பாங்க தான் நினைக்கிறேன். கக்கன் நினைவுல வச்சிருப்பாங்களான்னு தெரியல. நம்மை போன்றவர்கள் தான் நினைவுபடுத்துறோம் கக்கனை. இல்ல, யதார்த்தமான உண்மை என்ன அப்படின்னா, இப்ப நீங்க சொன்ன பிறகுதான் எனக்கே கக்கன் மேலூரை தொடர்புடையவருங்கிற நினைவே வருது. படிச்சிருக்கோம், பேசியிருக்கோம். ஆனா அவன் நினைவுல நிக்கிற அளவுக்கான பணிகளை காங்கிரஸ் கட்சி அதுக்கு அடுத்த கட்டமாக அங்க செய்யலன்றதுதான் யதார்த்தமான உண்மை. இப்ப இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிற நேரத்துல காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் தேர்வில் மிகப்பெரிய தவறை செய்து கொண்டிருக்கு. நீங்க இன்னும் 3 நாட்கள் தான் சார் இருக்கு. கடைசி நாள் வரைக்கும் நீங்க வேட்பாளர் தேர்வுலயே மூழ்கி கிடந்தீங்கன்னா எல்லா கட்சிகளும் வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு களத்துக்கு போயிட்டாங்க. ஈவன் திமுக கூட்டணியில இருக்கிற கட்சிகள் கூட களத்துக்கு போய் விஐபி விசிட் முடிஞ்சிருச்சு. கூட்டணி கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் நிர்வாகிகள் சந்திப்பு முடிஞ்சிருச்சு. செயல் வீரர்கள் கூட்டங்களே இன்னைக்கு நடத்திட்டாங்க திமுக தரப்புல. அதிமுக தரப்புல பிரச்சாரங்கள் துவங்கி பாதி வேலை நடந்துட்டு இருக்கு. ஆனா இங்க இன்னும் புள்ளியே வைக்கல. அதுக்கப்புறம் தான் கோலம் போடணும்ன்ற நிலைமையில காங்கிரஸ் கட்சி இருக்கு. அப்படிங்கிற சூழலை பார்க்கும்போது காங்கிரஸ் கட்சி ஒரு மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்திருக்கிறது. அதை சரி செய்து கொள்வதற்கு காங்கிரஸ் தயாராக இல்லை. இதற்கிடையில் இந்த முட்டல் மோதல்கள் இன்னும் பெரிதாக இருக்கு. நீங்க ஜோதிமணி பாத்தீங்கன்னா 3 நாளைக்கு முன்னாடி சொல்றாங்க காங்கிரஸ்ல எம்எல்ஏ சீட்டை வித்துட்டாங்க, காங்கிரஸ்ல உண்மையான ஆட்களை தேர்வு பண்ணல, வெளிப்படைத்தன்மையோடு இந்த தேர்வு அமையல அப்படின்றாங்க. இது தேர்தல் காலம். இந்த காலத்துல நீங்க இந்த சண்டைகள் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. 28 தொகுதிகளை அல்வா துண்டு மாதிரி தூக்கி கொடுத்திருக்கு திமுகவினுடைய தரப்பு. அப்ப அந்த 28 இடங்களில் எப்படி வெற்றி பெற வேண்டும், 28 இடங்களை எப்படி கைப்பற்ற வேண்டும் என்கிற கணக்குத்தான் காங்கிரஸ் கட்சிக்கு இருக்க வேண்டுமே தவிர, நீங்க வேட்பாளரை தேர்வு பண்றதிலேயே இவ்வளவு சிரமப்பட்டீங்கன்னா, வேட்பாளர்களை கண்டறிவதிலேயே இவ்வளவு சிரமப்பட்டீங்கன்னா, இன்னும் அடுத்தடுத்த கட்டமாக காங்கிரஸ் கட்சி இந்த தேர்தல் களத்தை எப்படி எதிர்கொள்ள போகுதுன்றத இந்த வேட்பாளர் தேர்வு முறையை உணர்த்திருச்சு. இதற்கிடையில் இந்த ராஜினாமா போன்ற நடவடிக்கைகள் அதிருப்தியை வெளிப்படுத்துறதுன்றது காங்கிரஸ் கட்சியை இன்னும் வீக் ஆக்குது. தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியை உள்ளுக்குள் இருந்து கொண்டு பலவீனப்படுத்த நினைத்த மாணிக்கம் தாகூர் இப்ப வெளியேறி பலகீனப்படுத்த நினைக்கிறாரு. இந்த பொறுப்புகளை எல்லாம் விட்டுட்டு இந்த எலெக்ஷன் சினாரியோல இருந்து வெளியில வந்து பலகீனப்படுத்த நினைக்கிறாருன்னு தான் நான் பாக்குறேன். காங்கிரஸ் கட்சிக்கு இது நல்லதல்ல. இதை விட மிகப்பெரிய வருத்தத்துக்குரிய செய்தி என்னன்னா, 28 நம்பர்ஸ்ன்றது ஒன்னும் சாதாரண நம்பர் இல்ல சார். இவங்க தோல்வி அடைந்த இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய தோல்வின்னு நீங்க கடந்துடக்கூடாது. இந்த 28 இடங்களில் யார் வெற்றி பெறுவாங்க அந்த கேள்வி இருக்குல்ல. அப்ப வெற்றி பெறுகிறவர்கள் நாளைக்கு பெரிய வெற்றியை பெற்றுக்கொண்டு வருகிற ஒரு சூழல் உருவாகி போச்சுன்னா அது இந்த கூட்டணிக்கு அல்லவா மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும். தமிழ்நாட்டில் 2வது முறையாக ஆட்சி அதிகாரத்தை கொண்டு செலுத்த வேண்டும்ங்கிற லட்சிய நோக்கத்தோட எல்லா கட்சியும் அணி சேர்ந்திருக்கிறாங்க. எல்லா கட்சியும் சமரசம் செய்திருக்கிறாங்க.
இந்த கூட்டணியில சமரசம் செய்யாத ஒரே கட்சி காங்கிரஸ் மட்டும்தான். அப்ப சமரசம் செய்யாத கட்சியால் சமரசம் செய்து கொண்ட கட்சிகளுக்கும் நாளைக்கு பின்னடைவு வரும் அப்படின்னு சொன்னா, இதை ஒட்டுமொத்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியும் பாதிக்கக்கூடிய வேலையை காங்கிரஸ் கட்சி செய்து, அதற்கு இன்றைக்கு ராஜினாமாவையும் செய்து அந்த கட்சியில் இருக்கிற பிரச்சனையை இன்னும் கொஞ்சம் பூதாகரமாக மாற்றி விட்டார் மாணிக்கம் தாக்கூர் தான் நான் பாக்குறேன். இப்ப காங்கிரஸ் வெர்சஸ் பாஜக நிக்கிற இடங்கள்ல கூட காங்கிரஸால இப்ப வெற்றி பெற முடியுமா? ஈவன் ரொம்ப வெளிப்படையா கேட்டா கன்னியாகுமரி மாதிரியான பகுதியில கூட. அதாவது கன்னியாகுமரி மாதிரியான பகுதிகளில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு அடர்த்தியான வாக்கு வங்கி இருக்குங்கிறது உண்மைதான். ஆனா நீங்க கள செயல்பாட்டுல எப்படியாக இருக்கீங்க? இப்ப பிஜேபி வந்து ஒருவேளை கேண்டிடேட் போட்டாங்க, களத்துல முந்தி நிற்கிறாங்கன்னா அந்த கேள்விக்கு எளிதாக விடை சொல்லிடலாம். இப்போ பிஜேபி கேண்டிடேட் போடலையே. எப்படி வந்து காங்கிரஸ் தரப்புல ஒரு சிக்கல் இருக்கோ அதே சிக்கல் பிஜேபி தரப்புல இருக்கத்தானே செய்யுது. அப்ப பிஜேபி ரேஸ்ல முந்துதா அல்லது காங்கிரஸ் மாதிரியே தொய்வா இருக்கான்னு பார்த்தா காங்கிரஸ் மாதிரி அதுவும் தொய்வா தான் இருக்கு. ஆனா அங்க கேண்டிடேட் செலக்ஷன்ல பிரச்சனை இருக்கிறதாகவோ அல்லது அங்க உட்கட்சிக்குள்ள பூசல் இருக்கிறதாகவோ தெரியல. அண்ணாமலை விவகாரம் மட்டும்தான் அங்கங்க பேசப்படுதே தவிர பாரதிய ஜனதா கட்சிக்கு கேண்டிடேட் செலக்ஷன்ல பெரிய பிரச்சனை இருக்கிறது மாதிரியான செய்திகள். ஆனா இங்க என்னன்னா கேண்டிடேட் செலக்ஷன்லயே பிரச்சனைகள் இருக்கு. கேண்டிடேட் செலக்ஷனையே சுதந்திரமாக செய்யலன்னு ஒரு தரப்பு சொல்லுது, வெளிப்படையாக செய்யலன்னு இன்னொரு தரப்பு சொல்லுது, இன்னும் ஆட்களை தேர்வு பண்ணி முடிக்கலன்னு ஒரு தரப்பு சொல்லுது. அப்ப பலதரப்பட்ட செய்திகள் இந்த பக்கத்துல இருந்து வருது. ஆனா அந்த பக்கம் அப்படி இல்லையே. கேண்டிடேட் செலக்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு. உத்தேச பட்டியல் பல இடங்கள்ல வெளியில விட்டுட்டாங்க. யார் யார் கேண்டிடேட்டுங்கிற ஏறக்குறைய செய்திகள் எல்லாம் சொல்லப்பட்டு அங்கங்க சின்ன சின்ன வேலைகள் நடக்குதே தவிர அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரல. அப்போ காங்கிரஸ் கட்சியும் பாஜகவும் இப்ப சம பலத்தோடு தான் இருக்காங்க. இப்ப இதுல முந்தி நிற்க வேண்டியது யாரு? காங்கிரஸ் கட்சி தான் முந்தி நிற்க வேண்டும். காங்கிரஸ் கட்சி அந்த ரேஸ்ல முந்தி நிற்காம இருக்கு அப்படிங்கிறது தான். ஆனா நீங்க கேட்ட கேள்விக்கு ரொம்ப எளிதா விடை சொல்லிடணும் அப்படின்னா, இங்கிருந்து போன விஜயதாரணிக்கு விளவங்கோடுல சீட்டு கொடுக்க போறாங்க. விளவங்கோடு கேட்டுப்பட்டு இருக்கிறாங்க பாஜக. இப்ப நீங்க விளவங்கோட்டுல யாரை நிறுத்த போறீங்கன்னு தெரியாம, விளவங்கோட்டுல ஏற்கனவே வெற்றி பெற்று 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த விஜயதாரணிக்கு பாஜக ஒதுக்க போகுதுன்னு சொன்னா ரேஸ்ல ஆட்டோமேட்டிக்கா விஜயதாரணி தான் முந்துறாங்க. இப்ப போட்டிருக்கிற எம்எல்ஏ இருக்காங்களே இடைத்தேர்தல்ல நின்ன தாரகை கண்பட் ஆமா தாரகை கண்பட் அவங்க நிக்க போறாங்க அப்படின்னு சொன்னா ரேஸ் எப்படி இருக்க போகுதுன்றத நீங்க களத்தை வச்சுதான் சொல்ல முடியும். இப்ப யாருன்னே தெரியாம விளவங்கோட பொறுத்த வரைக்கும் விஜயதாரணி தான் நிக்கிறாங்கிற ஒரு சூழல் இருக்கிறப்ப அப்ப விஜயதாரணி தான் ரேஸ்ல முந்தி இருக்காங்கிறது தான் களத்துல இருந்து நாம பார்க்கக்கூடிய செய்தி. எனவே காங்கிரஸ் கட்சியினுடைய நடவடிக்கை பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு அளவுக்கு தெம்பை தந்துருச்சு. ஆனா பாரதிய ஜனதா கட்சி ரேஸுக்கு வராததுனால அந்த தெம்பு உண்மையிலேயே அவர்களுக்கு வெற்றியை தேடி தருமா, வெற்றியை தேடி தராதா என்கிற கேள்விக்குறியை உருவாக்கி இருக்குன்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு. காங்கிரஸுக்கு ஒரு பல தொகுதிகள் வந்து வெற்றி முகமில்லாத தொகுதியை கொடுத்துட்டாங்கன்னு ஒரு பார்வை இருக்கு. குறிப்பா உதாரணத்துக்கு கேட்கிறேன், நீங்க இந்த தேர்தல் தொகுதி கான்செப்ட்லாம் அறிந்தவர்களால உங்களை மாதிரி ஆட்கள் தான் கேட்க முடியும். உசிலம்பட்டியே காங்கிரஸுக்கு கொடுத்துருக்குறாங்க. உசிலம்பட்டி உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஃபார்வர்டு பிளாக்கு பகுதி, அது மூக்கியா தேவர் பகுதி. அதுக்கு பிறகுதான் அது திமுகலே டெவலப் ஆகி அதிமுக மட்டும்தான் டெவலப் ஆச்சு. இப்போ மூக்கியா தேவர் நின்னா நான் நிக்கலன்னு எம்ஜிஆர் சொல்லுகின்ற அளவுக்கு உசிலம்பட்டி என்றாலே ஃபார்வர்டு பிளாக்கு, சிங்கம் சின்னம், மூக்கியா தேவர், கதிரவன், வல்லரசு இந்த மாதிரி பேர் போன தொகுதிங்கிறது தேர்தல் வரலாறு தெரிந்த எல்லோருக்கும் தெரியும். அங்க காங்கிரஸ் நின்னதே கிடையாது. ஏன் திமுகவே அங்க வந்து வல்லரசு அல்லது கதிரவன் மாதிரி கூட்டணி கட்சியான ஃபார்வர்டு பிளாக் கொடுத்துருவாங்க. எப்ப அது உங்க ஏரியாப்பா வச்சுக்கோங்க அப்படின்னு கலைஞரே அந்த இடத்துல நாங்க எங்க ஆதரவு நான் கொடுத்துருவோம், நீங்களே நின்னுக்கோங்கன்னு ஃபார்வர்டு பிளாக் கொடுத்துருவாங்க. அவங்க நல்லா தெரியும். உசிலம்பட்டினா ஒன்னு ரெட்டலை இல்லாட்டி ஃபார்வர்டு பிளாக். அந்த ஃபார்வர்டு பிளாக் சூரியன் ஆதரவு பெற்ற சின்னமா கூட இருக்கும். கை நின்னதா வரலாறே கிடையாது. அது வேணா காங்கிரஸ் கட்சி இருந்தப்ப கூட ஃபார்வர்டு பிளாக் தான். திமுக உருவாவதற்கு முன்னாடியில இருந்து ஃபார்வர்டு பிளாக் அவ்வளவு பெரிய செல்வாக்கு பெற்ற பகுதி. எந்த அடிப்படையில கை சின்னம்ங்கிற ஒரு புதிய கான்செப்டே உசிலம்பட்டியில அவங்க உருவாக்குறாங்க? இதெல்லாம் எப்படி நீங்க பாக்குறீங்க? இல்ல அதாவது இந்த தொகுதி பங்கீட்டில் ஈடுபட்டவர்கள் ஏதோ ஒரு கணிப்புலதான் நீங்க விருப்பப்பட்டியலை கொடுப்பாங்க. நீங்க இப்ப விருப்பப்பட்டியலில் கொடுத்த இடங்களில் ஒரு சில இடங்களை அவங்க கேட்டு பெற்றுட்டாங்க. குறிப்பா அண்ணன் செல்வ பெருந்தகை சொல்லும் போது சொன்னாரு, நாங்க 18 இடங்களை வெற்றி பெற்றோம், அதுல 2 இடங்களை மட்டும் விட்டு கொடுத்திருக்கோம், 16 இடங்களை மீண்டும் கேட்டு பெற்றுட்டோம்னு சொன்னார். உதாரணமா சொல்லணும்னா தென்காசியில வெற்றி பெற்றாங்க, அந்த இடத்தை விட்டு கொடுத்திருக்காங்க. விருதாச்சலத்துல வெற்றி பெற்றிருந்தாங்க, அந்த இடத்தை விட்டு கொடுத்திருக்காங்க. அந்த கூட்டணி கட்சியான தேமுதிகவுக்கு கொடுத்திருக்காங்க. இப்போ அந்த மாதிரி நீங்க ஏன் அந்த தொகுதியை கேட்டு பெற்றீங்க? நல்ல கேள்வி. ஃபார்வர்டு பிளாக் தானே தொடர்ச்சியாக வெற்றி பெறுது. கலைஞரே ஃபார்வர்டு பிளாக்கு கொடுத்து
நீ போய் நில்லுன்னு சொல்லி வல்லரசு ஃபார்வர்ட் பிளாக்கையும் ஆல் இண்டியா ஃபார்வர்ட் பிளாக்கையும் தான் போய் சொல்லி இருக்கிறாரு. வேற யாரும் போய் பெருசா அங்க நிக்க மாட்டாங்க. அதிமுக ஒரு தேவர் ஓட் பேங்க் வச்சிருக்கிற கட்சின்ற அடிப்படையில அது வெற்றி பெற்று இருக்கு. ஏன் இவங்க அப்ப ஏன் அந்த தொகுதியை வாங்கினாங்க? உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த புரிதல், நமக்கு இருக்கக்கூடிய இந்த கருத்து ஏன் காங்கிரஸ் கட்சிக்குள்ள இல்லாம போச்சு? அப்ப காங்கிரஸ் கட்சிக்கு என்ன கணக்கு இருந்ததுன்றது இருக்குல்ல. நான் அதனாலதான் சொன்னேன், நீங்க இந்த வீழ்ச்சிக்கு ஒரு மிக முக்கியமான பங்கை மாணிக்கம் தாகூர் வகிச்சிருக்கிறாருன்னு நான் சொன்னேன். இப்ப நீங்க இந்த விஷயத்தை எதோடு மெர்ஜ் பண்ணி பார்க்கணும்னா, சம்பந்தமே இல்லாம மதுரையில வடக்க வாங்குவோம்னு சொன்னார்ல. ஏன் மதுரை வடக்க வாங்குனார்? ஒரே ஒரு ஆமா, நீங்க ஒரே ஒரு செய்தி. அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, காங்கிரஸ் கட்சி பூத் ஏஜென்ட் கூட போடல, பூத் ஏஜென்ட் போட கூட ஆள் இல்லாம இருக்கிறாங்க, அவங்க இந்த மாதிரியான குடைச்சல் எல்லாம் கொடுக்குறாங்க, இப்படி எல்லாம் பேசுறாரு ஒரு எம்பி அப்படின்னு கண்டிச்சு ஒரு கட்சிக்காரர் பேச மாட்டாரா? உங்களுக்கு பேசுகிற உரிமையை காங்கிரஸ் கொடுத்திருக்கிற போது திமுக அவருக்கு பேசுகிற உரிமையை கொடுக்காதா? திமுகவே கொடுக்கலனால தன்னெழுச்சியாக தன்னுடைய கட்சி குறித்து ஒரு செய்தியை அவர் பேசணும்னு நினைப்பாரு நினைக்க மாட்டார். அந்த செய்தியை பேசிட்டாருங்கிறதுக்காகவே ஒரு கூட்டம் போட்டு மதுரை வடக்க நாங்க கேட்கிறோம், நான் பெரியவர் கார்கேட்ட சொல்லிட்டேன் அப்படின்னாரு. நான் அப்ப கூட ஒரு நேர்காணல்ல சொன்னேன், பெரியவர் கார்கே கிட்ட நீங்க சொல்லிடலாம், களத்துல வேலை பார்க்க போறது திமுக தான்றத மாணிக்கம் தாகூர் மறந்துடுறாருன்னு சொன்னேன். இப்ப என்ன நிலைமைன்னா, மதுரை வடக்க இவங்க விருப்பப்பட்டியல்ல கொடுக்குறாங்க. மதுரை வடக்கு வேணா, மதுரையை சுத்தி இருக்கிற வேற ஏதாவது கேளுங்க கொடுக்குறோன்றப்ப எதை கேட்கறதுன்னு தெரியாம உசிலம்பட்டியை கேட்கிறாங்க. எதை சொல்றதுன்னே அவங்களுக்கு தெரியல. மேலூர்ல போன முறை தோல்வி அடைஞ்சிட்டாங்க. தோல்வி அடைஞ்சவர் இதே மாணிக்கம் தாகூருடைய மாமா தான் தோல்வி அடைஞ்சாரு. சம்பந்தமே இல்லாம இப்ப போய் மேலூர்ல திமுக கேண்டிடேட்டை போட்டுதான் திமுக வெற்றி பெற்றிருக்கும் சார். திமுகவுக்கு வலுவான வாக்கு வங்கி இருக்கக்கூடிய பகுதி அதிருப்தியாலதான் திமுகவினுடைய வாக்குகளை அகாமடேட் பண்ண முடியே தவிர, இயல்பாகவே திமுகவுக்கு ஒரு பலம் மேலூர்ல இருக்குங்கிறத மறுக்க முடியாது. ஏன்னா மேலூர்ல நகர்மன்ற தலைவரை திமுக பெற்றிருக்கு. இன்ன பிற பொறுப்புகள்ல உள்ளாட்சிகள்ல மேலூர் தொகுதிகள்ல திமுக வென்றிருக்கு. இதை விட முக்கியமான செய்தி என்னன்னா, பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி அவர்களுடைய மாவட்டத்துக்கு உட்பட்ட தொகுதி மேலூர் தொகுதி. அவருடைய மாவட்டம், அவர் மாவட்ட செயலாளர். எந்த மாவட்டத்துக்கு அவர் செயலாளரா இருக்கிறாரோ அந்த மாவட்டத்துக்கு உட்பட்ட தொகுதி தான் மேலூர் தொகுதி. அப்போ அவர் கையிலேயே பொறுப்பு ஒப்படைச்சு திமுகவே அங்க போட்டியிடுதுன்னு சொல்லி இருந்தா இலகுவாக வெற்றி பெறக்கூடிய தொகுதி. ஆனா இவங்க வீம்பு பண்ண காரணத்தினால மதுரை வடக்கு கொடுக்க முடியாது, அப்ப வேற ஏதாவது எங்களுக்கு கொடுங்கும் போது மேலூரையும் உசிலம்பட்டியும் போய் வாங்குறாங்க. அப்ப எந்த அடிப்படையில இவங்க தொகுதி வாங்கியிருக்காங்க? அப்ப தென்காசி இல்லைன்னா போய் எப்படி சங்கரங்கோயில வாங்கினாங்களோ, அம்பாசமுத்திரத்தை போய் எப்படி வாங்கினாங்களோ, அது மாதிரி மதுரை வடக்கு இல்லைன்னு சரி அதுக்கு பதிலா இந்த 2 தொகுதியை கொடுங்கன்னு கேட்டு வாங்குறாங்க. அப்போ கணக்கு என்னன்னா, நீ எனக்கு ஒண்ணு இல்லைன்னா நான் உன்கிட்ட இருந்து 2 வாங்கிட்டேங்கிற கணக்கு தான் இருக்கே தவிர அந்த 2ல வெற்றி பெறணுமே, நமக்கு ஜெயிக்கணுங்கிற. ஆமா, அந்த எண்ணம் இல்லாம தான் காங்கிரஸ் கட்சியுடைய தொகுதி பங்கீட்டுக்குள் வாங்கிட்டு இருந்துச்சு. அப்ப நீங்க அதை கேட்கும் போது திமுக என்ன பண்ணும்? சரி, எப்படி நாம பெருசா போய் அங்க சண்டை போட முடியாது, சண்டை போட வேண்டிய அவசியம் இல்ல, காங்கிரஸ் கேட்கறாங்க கொடுத்துருவோம்னு கொடுப்பாங்கல்ல. அந்த அடிப்படையில தான் உசிலம்பட்டியை காங்கிரஸ் புரிதல் இல்லாமல் கேட்டு வாங்கி வீம்புக்காக மாட்டிக்கொண்டார்கள் என்றுதான் பார்க்கிறேன். அதுவும் அம்பாசமுத்திரம், சங்கரன்கோவில்லாம் அதிமுகவுக்கு சார்பான தொகுதி இல்லையா? அந்த பகுதிகள்லாம் அது போன முறைதான் சங்கரன்கோயில்ல மாவட்ட செயலாளராக இருக்கிற ராஜா வெற்றி பெற்றார். அவர் வெற்றி பெற்றதற்கு பிறகுதான் மாவட்ட செயலாளர் இளம் வேட்பாளர். இந்த முறை சம்பந்தமே இல்லாமல் சங்கரன்கோயில் தொகுதியே போய் வாங்குறாங்க காங்கிரஸ்ல. அவரு சரி காங்கிரஸுக்கு கொடுத்துட்டாங்கன்றதுனால வாசுதேவநல்லூர் தொகுதியை கேட்டு வாங்கிட்டு வாசுதேவநல்லூர்ல போய் போட்டியிடுறாரு, கூட்டணி கட்சிக்கு இங்கே கொடுத்துட்டு. ஏற்கனவே அதிமுகவினுடைய ராஜலட்சுமி அமைச்சராக இருந்தவர், அவருக்கு இந்த முறை சீட்டு மறுக்கப்பட்டுருச்சு. சீட்டு மறுக்கப்பட்ட அதிருப்தி சங்கரன்கோயில் நகரத்துக்குள்ள, சங்கரன்கோயில் ஒன்றியத்துக்குள்ள பெரிய அளவுல இருக்கும்போது திமுக அந்த சீட்டை வாங்கி இருந்தா நிச்சயமாக திமுக வெற்றி பெறுகிற தொகுதி. ஏன்னா சங்கரன்கோயில் டவுன்ல இருந்த முன்னாள் அமைச்சருக்கு சீட் இல்ல, அந்த அதிருப்தி அதிமுக காரங்கள்கிட்ட இருக்கு. பத்தாத குறைக்கு சங்கரன்கோயில் தொகுதி உள்ளடக்க குறிப்பிட்ட வாக்குகளை வச்சிருக்கிற கிருஷ்ணசாமி இந்த முறை அதிமுக கூட்டணியில் இல்லை. இதெல்லாம் திமுக கூட்டணிக்கு பிளஸ். அப்போ திமுக கூட்டணி வெற்றி பெறுகிற இடத்தில் இருந்த நேரத்துல அந்த தொகுதியை போய் காங்கிரஸ், இப்ப காங்கிரஸ்ல யாரு கேண்டிடேட்டுங்கிற கேள்வி அங்க இருக்கு. இப்ப மற்ற தொகுதிகள்லயாவது ஓரளவுக்கு இவங்க வந்துருவாங்க அவங்க வந்துருவாங்கன்னு சொல்ல முடியும். காங்கிரஸுக்கு சங்கரன்கோயில்ல கேண்டிடேட் இல்லை. அடுத்து நீங்க அம்பாசமுத்திரம் கேட்டீங்க. அம்பாசமுத்திரத்துல முன்னாள் சபாநாயகர் அண்ணாச்சி ஆவுடையப்பன் அவர்கள் தோல்வியை தழுவுறாரு. யாருகிட்டன்னா முன்னாள் அமைச்சர்கிட்ட தோல்வியை தழுவுறாரு. அந்த முன்னாள் அமைச்சரையே மீண்டும் கேண்டிடேட்டா அனௌன்ஸ் பண்ணது அதிமுக. ஸ்ட்ராங்கா இருக்கிற தொகுதி இசக்கி சுப்பையாவுக்கு. இசக்கி சுப்பையா தான் ஏற்கனவே சிட்டிங் எம்எல்ஏ. அதே இசக்கி சுப்பையாவை திரும்ப கொண்டு வந்து போறாங்க. அவர் முன்னாள் அமைச்சர், அவர் ஒரு பலம் வாய்ந்த வேட்பாளர்.
இப்ப இந்த இடத்துல ஆமா. திமுக மோதுறது பலமாக இருக்குமா, காங்கிரஸ் போய் மோதுறது பலமா? அப்ப கண்ணுக்கு தெரிந்து 4 இப்ப தொகுதி பண்ண இல்ல எசக்கி சுப்பையா போன்றவர்கள் நிக்கிறாங்க. எதிர்த்தாப்புல திமுகவும் நிக்கலைன்னா எசகி சுப்பையா ஜெயிச்சிருவாருங்கிற அந்த அந்த பார்வையே வந்துருமே மக்கள்கிட்ட. எலெக்ஷனுக்கு முன்னாடியே யார் எசகி ஆமா. இப்ப பழனியில இது ஒட்டப்பிடாரத்துல இது சக்கரபாணியும் வாசன் கட்சியும் நிக்குதுன்னு சொன்னோன்னே எல்லாருமே என்ன சொன்னாங்க, அவுட்டுப்பா, ஒரு சீட்டு டோட்டலா போச்சு அப்படி எல்லாருமே சொன்னாங்கல்ல. இதே மாதிரி ஈரோடு முத்துச்சாமிக்கு எதிராக வாசன் கட்சி நிக்கிறாங்கன்னு சொன்னா அவுட்டுன்னு சொன்னாங்கல்ல. அது மாதிரி எசகி சுப்பையாங்கிற ஒரு லெஜெண்ட் அங்க பெரிய ஆள் நிக்கிறாரு ஆல்ரெடி. எதிர்த்தாப்புல திமுக நிக்காம கூட்டணி கட்சி காங்கிரஸ் ஆள் இல்லாதுன்னா இப்பயே ஒரு தொகுதி போயிருச்சுங்கிற மைண்ட் செட்டுக்கு மக்கள் வந்துருவாங்கல்ல. ஏறக்குறைய 28 தொகுதிகள்ல 10 தொகுதி காங்கிரஸ்ல அப்படிதான் போகுது. காங்கிரசினுடைய கணக்குல 10 தொகுதி இப்போதே மேலூர், சங்கரன்கோயில், இப்படி பல தொகுதிகளை நீங்க பட்டியல் போட்டீங்கன்னா காங்கிரஸ் வாங்கி இருக்கிற தொகுதியில 10 தொகுதி இப்பவே காங்கிரஸ் தோல்வி அப்படிங்கிற ஒரு சூழல் வந்துருச்சு. அப்ப 18ல வெற்றி பெற்றுவா, 18ல ஃபைட் பண்ணுது, 10ல ஃபைட் பண்ணவே இல்லை, அவ்வளவுதான். அதுல ஃபைட்ல எத்தனை வின்னிங்? அப்ப அந்த ரேஷியோவுக்கு தான் நீங்க வரணும். இப்ப இந்த கணக்குகளுக்குள் வர வேண்டிய காங்கிரஸ் கட்சி இந்த கணக்குகளுக்குள் வராமலேயே இந்த தேர்தலை அணுகுது. இந்த தேர்தல் குறித்த புரிதல் இல்லாமல் காங்கிரஸ் கட்சி இடங்களை கேட்டு வாங்கி திமுகவுக்கும் சங்கடத்தை ஏற்படுத்தி தங்கள் கட்சிக்கும் ஒரு மிகப்பெரிய சங்கடத்தை உருவாக்கிடுச்சு. நான் அதனாலதான் திரும்ப திரும்ப சொன்னேன், இதற்கெல்லாம் ஆதார சுருதியாக துவக்க புள்ளியாக இருந்தது மாணிக்கம் தாக்கூர் தான் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான செய்தி. இப்ப அந்த மாணிக் தாக்கூராலேயே 28 சீட்டுக்கு கேண்டிடேட் போட முடியாம தலைதெரிச்சு ராஜினாமா பண்ணிட்டு ஓடக்கூடிய நிலைக்கு போயிட்டாங்க. அப்ப ஒரு செல்வ பெருந்தகை போன்றவருடைய தலையீடு எதுவும் இல்லையா கேண்டிடேட் இதுல? அந்த செல்வ பெருந்தகை தான் தொடர்ந்து போராடி கொண்டே இருக்கிறார். அவருடைய போராட்டம் தான் காங்கிரஸ் கட்சியே கரை சேர்க்க உதவும்னு நான் நினைக்கிறேன். அவர் தொடக்கத்தில இருந்து இந்த கூட்டணி வலுவான கூட்டணி, இந்த கூட்டணி உடைந்து விடக்கூடாது என்று அவர் எடுத்த முயற்சி 28 தொகுதிகளை கேட்டு பெற்றதில் திமுகவிடம் பேசி ஒரு வெற்றியை பெற்றது. இப்போ இந்த வேட்பாளர் தேர்வுல ஒரு சுமூகமான முடிவை எட்டிட முடியும்னு ரொம்ப சமாதானமான நிலையில் இருந்து அந்த முயற்சிகளை மேற்கொள்றது எல்லாமே அவருடைய தலைமை பண்பு தான். அவருக்கு இருக்கக்கூடிய அந்த லெகசி, அவர் எடுத்திருக்கிற அந்த முயற்சி தான். ஆனா அவர் ஒருவர் மட்டுமே ஓடிக்கொண்டிருந்தா அவரோடு சேர்ந்து ஓட வேண்டியவர்கள் அவருடைய காலெல்லாம் பிடிச்சு இழுக்கிறாங்க. நாம ஏற்கனவே நிறைய தடவை அதை பேசியிருக்கோம். செல்வ பெருந்தகை சொல்லி நான் கேட்கணுமாங்கிற மனநிலை காங்கிரஸ் கட்சிக்குள்ள இருக்கு. செல்வ பெருந்தகை யாரு நமக்கு சொல்றதுக்குங்கிற ஒரு மனநிலை காங்கிரஸ் கட்சியில இருக்கிற மூத்த நிர்வாகிகள் கிட்ட இருக்கு. இந்த நேரத்துல மாணிக்கம் தாக்கூர் மாதிரியான ஆட்கள் பண்ற குட்டிகளாட்டா வேண்டாத தொகுதிகளை கேட்டு பெற்று வந்த அந்த சூழல், இவை எல்லாத்தையும் செல்வ பெருந்தகை எடுக்கிற எல்லா முயற்சியும் பின்னுக்கு தள்ளி விடுகிறது என்பதுதான் இருக்கக்கூடிய பிரதானமான சூழல். இதையெல்லாம் மிஞ்சி காங்கிரஸ் கட்சி பெற்ற இடங்களில் வெற்றி பெறணுங்கிற கவலைப்பாடு திமுகவுக்கு இருக்கு. திமுக பணியாற்ற தயாராயிட்டாங்க களத்துல. காங்கிரஸ் போட்டியிடுகிற இடத்தில் மட்டும்தான் நிர்வாகிகள் வீட்டுல உட்கார்ந்துருக்காங்க. மீதி எல்லா இடங்கள்லயும் களத்துக்கு வந்துட்டாங்க. இப்ப களத்துக்கு வந்தா திமுக யாருக்கு ஓட்டு கேட்கும்? யார சொல்லும் வேட்பாளர்னு? சின்னத்தை நீங்க லேட்டரா சொல்லலாம். நாங்க சின்னம் கேட்டிருக்கோம் தேர்தல் ஆணையத்துல. பாமக அருள் போய் ஓட்டு கேட்டுட்டு இருக்காரு சேலத்துல. அம்மா இந்த முறை சப்போர்ட் பண்ணிருங்க, உங்களுக்காக தான் நான் நிக்கிறேன், சின்னம் விரைவில் வந்துடும், வந்தோன்னு சொல்றேன்றார். அப்படி சொல்லலாம். சின்னம் கைதான், வேட்பாளர் விரைவில் வந்துருவாருன்னு சொல்ல முடியுமா? அந்த சூழலுக்கு திமுகவை 28 தொகுதிகள்ல கொண்டு போய் தள்ளி இருக்கிறாங்க. இப்ப திமுக நிர்வாகிகளுக்கு இருக்கிற கவலையாதான். களத்துக்கு போய் ஓட்டு கேட்கலாம்னா யாருக்கு ஓட்டு கேட்கறது? வெறும் கை சின்னமா வேட்பாளர் வந்துகிட்டு இருக்காரு, டெல்லியில இருந்து ஆந்தி வேலை இருக்காருன்னு சொல்ல முடியுமா? அந்த சூழலை உருவாக்கி விட்டார்கள் காங்கிரஸ் என்பது. வெறும் கையை காமிக்கிறீங்க, தலை எங்க இருக்க? தலை எங்க? வெறும் கையை மட்டும் காமிக்கிறீங்க. நிச்சயமாக சார், எலக்ட்ரோல் பாலிடிக்ஸ்ன்றது ஒரு ஐடென்டிபிகேஷன் சார். அந்த ஐடென்டிபிகேஷனுக்குள்ள நின்னுதான் நீங்க என்னதான் காங்கிரஸ் கட்சி திமுகனாலும் வேட்பாளர் யாருங்கிற ஒரு மையம் இருக்குல்ல, அந்த மைய புள்ளி தான் பிரதானமான பேசு பொருளாகும். அந்த வேட்பாளர் குறித்த நன்மை தீமைகள் இருக்கு, அந்த வேட்பாளர் குறித்த நல்ல செய்திகள் கெட்ட செய்திகள் இருக்கு. இது எல்லாம் தான் அந்த தேர்தல்ல ஒரு வெற்றியை தேடி தரும். நீங்க என்ன பலமான தொகுதியில கேண்டிடேட் நல்லா இல்லாத கேண்டிடேட்டை கொண்டு போய் போட்டீங்கன்னா, அறிமுகம் இல்லாத கேண்டிடேட்டை போய் போட்டீங்கன்னா அதுவும் ஒரு பின்னடைவு ஏற்படுத்தும். அந்த மாதிரி நீங்க கேண்டிடேட்டே இன்னும் அறிவிக்கலைன்றது ஒரு உளவியல் சிக்கல் இல்லையா அந்த தொகுதி மக்களுக்கு? ஒரு கேண்டிடேட்டோட முகமே ரொட்டீனா அதிமுக தரப்புல போய்கிட்டே இருக்கும். ஆனா இந்த தரப்புல எதிர் தரப்புல யாருடைய முகம்னு தெரியாம ஒரு களப்பணியே இல்லாம ஒரு தொய்வு இருக்கிறதுங்கிறது இந்த 3 நாள் 3 டேஸ்ன்றது எவ்வளவு பெரிய நாள் சார், எவ்வளவு பெரிய பொழுது சார் தேர்தல் கணக்குல. இந்த 2 பிரச்சாரத்தை முடிச்சுட்டாரு சிஎம். நேற்றைக்கு திருவாரூர் முடிச்சிட்டாரு, இன்னைக்கு திருச்சி பகுதி முடிச்சாரு. நெருக்கி 12 கேண்டிடேட்டை
ஓட்டு கேட்டு முடிச்சுட்டு வச்சிட்டாரு. இந்த சாயங்காலம் கரூருக்கு வந்து இறங்கிட்டாரு. இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற நேரம் கரூர்ல கூட்டம் தொடங்க போகுது. ஏறக்குறைய 18 வேட்பாளர்களுக்கு வாக்கு சேகரித்து முடிச்சிட்டாரு 2 நாள்ல. இப்ப நீங்க காங்கிரஸ் கட்சிக்கு ஓட்டு கேட்க முடியலையே, ஓட்டு கேட்க முடியாத சூழல் இப்ப உருவாயிடுச்சே. அந்த பகுதியில போட்டியிடுகிற காங்கிரஸ் கட்சிக்கு வாக்கு சேகரிக்க முடியலையே. இப்ப அந்த மாதிரியான ஒரு நிலையை தொடர்ச்சியாக உருவாக்கிட்டார்கள்ங்கிறது தான் யதார்த்தமான செய்தி. ரொம்ப நுட்பமா பேசியிருக்கீங்க. அதாவது கட்சி கூட்டணி கடந்து எது யதார்த்தம்னு பேசியிருக்கீங்க. காங்கிரஸ் கட்சி 28 இடம், அதிக சீட்டு. இப்ப அவருக்கு பொருத்தமே இல்லாம நீங்க சொன்ன மதுரை வடக்கு கேட்டு கிடைக்கலன்னொன்னே எதையாவது கேட்போம். மதுரை பக்கத்துலங்கிறனால உசிலம்பட்டி, இது மேலூர், அதாவது இது கேட்டு அது கிடைக்கலன்னா இதையாவது வாங்கிக்கோங்கிற மாதிரி சங்கரன் கோயில், வாசுதேவ நல்லூர், அம்பாசமுத்திரன் சம்மந்தமில்லாத தொகுதிகளை கேட்டு அதிமுக வலுவான தொகுதிகளை வம்படியா வாங்கி கேண்டிடேட் போட முடியாம அதிமுக வெற்றி எளிதாக்குறாங்கிற மாதிரியான ஒரு சூழல் வந்துருச்சு. நாமளே தான் பாஜக கேண்டிடேட் போடுறது, வாசன் கேண்டிடேட் தொகுதியில பார்த்தோன்னே சொன்னோம், என்னங்க இவ்வளவு எளிதா திமுகவை ஜெயிக்க வைக்கிறாங்க, 14 மினிஸ்டர்ஸ்க்கு எதிராக ஒரு அதிமுக காரங்க கூட நிக்கலையே. இதெல்லாம் திமுகவுக்கு பெரிய பிளஸ்ஸா பார்த்தோம். அதே நேரத்தில் திமுக கூட்டணியில காங்கிரஸ் பண்ணக்கூடிய விஷயம் இவர் வழியே இல்லாம அதிமுக வெற்றியை தேடி தர்ற மாதிரியான வேலைகளை தான் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பாஜக வெர்சஸ் காங்கிரஸ் எப்படி இருக்குன்னு ஆர்வத்தோட நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனா நீங்க பாஜக கேண்டிடேட் போட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம சொல்ல முடியும். அவங்களும் இதே மாதிரி மந்தமா இருக்கிறதுனால அதை நம்ம கணிக்க முடியாத ஒரு சூழல்ல இருக்கோம். பார்ப்போம் இது எப்படி என்ன போகுதுங்கிறத நம்ம தொடர்ச்சியா நம்முடைய தேர்தல் பகுப்பாய்வுல தொடர்ந்து நம்ம பண்ணலாம். நன்றி. நன்றி.